ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறுதானியத்தில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி சாமை எடுத்திருக்கேன். அதில் வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு சாமை எடுத்திருக்கேன். சாமை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இப்போது வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுருக்கேன். அது வேகும்போது இந்த மாதிரி மேலே வந்து நுர வரும். அதை வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாமி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளோட சாமை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயமும் நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வந்து வதக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக பீன்ஸு சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக வந்து புதினா தழையும் அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இது கூடவே வந்து கேரட், பச்சை பட்டாணிலாம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா எங்கே பார்த்தாலும் படுறதுக்காக நம்ம வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறிலாம் சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா சாம்பாருக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து அது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கு, பீன்ஸ்லாம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. நான் வந்து சாம்பாருக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாமை சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். சாமை சாதத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து கடைசியாக 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான சாமை சாம்பார் சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இது கூட நீங்கள் வடகம், உருளைக்கிழங்கு பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.